இந்த மாதிரிலாம் யார் ஏமாந்தீங்கன்னு கரெக்டாக சொல்லுங்கள். ஒயிட் ஷர்ட்டு, பிளாக் பேண்ட்டு, ஒரு பெரிய ஹோட்டலில் இத்தனை டைமுக்கு வாங்க, உங்கள் எல்லாருக்கும் நான் ஆன்லைனில் வேலை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எல்லோரும் அங்கே போன உடனேயுமே எல்லா டோரையும் சாத்திட்டு உள்ள சதுரங்க வேட்டையில் அவர் பேசுவார் தெரியுமா, இப்படி உழைச்சங்காட்டி தான் நான் இங்கே இருக்கேன், என் BMW கார் வெளியே இருக்குன்னு அப்படின்னு பேசுகிறது. இதுக்கு சாட்சியாக இவர் இப்போ சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்து மேடையில் ஏற்றி, நான் ஒரு நாகர்கோயிலில் இப்படி ஒரு அடிமட்ட ரேஞ்சுக்கு இருந்தேன், இன்றைக்கி சாரு சொல்கிறத கேட்டேன், அதனால் நான் மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன், அந்த 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறதுக்கான இதுதான் இப்படின்னு சொல்லி காட்டி நானே ஏமாந்திருக்கேன். நான் படித்து முடிச்சுட்டு வேலை தேடுறப்ப இந்த மாதிரி வேலை வாய்ப்புன்னு சொல்லி ஒரு விளம்பரத்தை பார்த்து நான் போய் உக்காந்தப்போ ஒரு 17 வருஷத்துக்கு முன்னாடி என்னை இப்படி ஏமாற்றி அன்னைக்கு தேதி என் கையிலிருந்து 600 ரூபாயை பிடுங்கினாங்க. 17 வருஷத்துக்கு முன்னாடி 600 வாங்குறதுல எவ்வளோ பெரிய பணம்னு நினச்சி பாருங்கள். நாங்கள் உங்களுக்கு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம், அந்த வெப்சைட்டில் உங்களுக்காக லாகின் பண்ணி உங்களுக்கு ஒரு ஐடி கொடுத்துருவோம், உங்களுக்கு கீழே நீங்கள் 2 பேரை சேர்த்தணும், அவன் 2 பேரை சேர்த்துவான், அப்படி 2 பேரை சேர்த்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு மாதம் கிட்டத்தட்ட அன்றைக்கி தேதிக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 2000 என்னமோ சொன்னாங்க. அது பெரிய பணம், 2000 பெரிய பணம். இது அப்படியே பெருகி மாதம் 10,000, 1 லட்சம், சில்வர் என்னமோ பீரியட், சில்வரு, கோல்டு, டைமண்டு, பிளாட்டினம் இருக்குது, ஒரு ஃபாரின் ட்ரிப்பு, இந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்க. வாவ், நான் நினச்சேன் அன்னைக்கு தேதிக்கு நாம் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டோம், அவ்வளோதான், அடுத்த மாதத்துலேருந்து நம்ம ரேஞ்ச் மாறப்போகுது அப்படின்னு. சாப்பிட்டு முடிச்சோடனே பிரியாணி போட்டாங்க சூடாக, கதவெல்லாம் சாத்துனாங்க. பார்த்தியா, எனக்கு அப்போ வரைக்கும் டவுட் வரல, நான் அந்த கதவு சாத்தியிருக்குன்னு நான் கவனிக்கலை. ஒவ்வொரு கதவு என்ட்ரன்ஸ்லையுமே ஒவ்வொருத்தனையும் நிற்க வச்சுருந்தான். உள்ள நான் மட்டும்தான் ஏமாளியாக அவன் சொல்கிறது உண்மைன்னு நம்பிட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் கூட வந்தவங்களாம் வா மாப்பிள்ளை எந்திரிச்சு போகலாம் அப்படின்னு கூப்பிட்டப்ப இருறான் தான் என்ன சொல்கிறான்னு கேட்போம் அப்படின்னு பார்த்தா அவனுங்கெல்லாம் மாப்பிள்ளை இவன் ஃப்ராடு ஏமாத்துறான் வா போகலாம் அப்படிங்கிறானுங்க. நான் கேட்டு வரேன் அப்படின்னு நான் உட்காந்துருக்கேன். போனவனா விடலை, உட்காருங்க மீட்டிங் முடிச்சுட்டு போயிடலாம், ஒரு 10 நிமிஷம் முடிச்சிருவாங்க 10 நிமிஷம் முடிச்சிருவாங்கன்னு சொல்லி 1 மணி நேரம் பேசினான். யாரையுமே வெளியே விடலை. 2வது பணத்தை வாங்கிட்டு தான் எல்லாரையுமே வெளியே விட்டான், கதவை திறந்தான். அப்போ தான் புரிஞ்சது நாம் ஏமாற்றப்பட்டோம் அப்படின்னு. இந்த மாதிரி நீங்களும் ஏமாந்துருப்பீங்க. அப்படி ஏமாந்தீங்கன்னா எந்த ஊரில் எந்த இடத்துல ஏமாந்தீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட உங்களுக்கு 1000கணக்கான ரெக்கார்டை நான் இந்த வீடியோக்கிலே நான் உங்களுக்கு காட்டிடுறேன். இது இங்கே மட்டும் நடக்கலை, இதே மாதிரி சரி இங்கே இப்போ இது ஒரு ஏமாந்தா, இதே மாதிரி சென்னையிலே ஏமாத்தினாங்க. நான் ஒரு சென்னையில் ஒரு கம்பெனி பேர் போட்டிருந்துச்சு, அந்த கம்பெனிக்கு தான் வேலைக்கு போனேன். அந்த கம்பெனியில் வேலைக்கு போய் அந்த அட்ரஸுக்கு கால் பண்ணுறேன், ஃபோன் நம்பருக்கு, சார் நீங்கள் இன்டர்வியூ இந்த இடத்துல நடக்குது, நீங்கள் இங்கே வந்துருங்க அப்படின்னாங்க. பார்த்தா ஹோட்டல் அட்ரஸ் கொடுத்தான். ஃபோன் பண்ணுறேன், நீங்கள் கம்பெனி அட்ரஸுக்கு தானே கொடுத்துருக்கணும், எதுக்கு ஹோட்டல் அட்ரஸ் கொடுத்துருக்கீங்க? இல்லை சார் நாங்கள் ஆள் எடுக்கிறதெல்லாம் அந்த ஹோட்டலில் தான் ஆள் எடுப்போம் அப்படின்னா. அப்போ எனக்கு டவுட் வந்துச்சு, இல்லை இவன் ஏதோ ஃப்ராட் ஆட்டுக்கு அப்படின்னு. கன்ஃபார்ம் பண்ணுவான்னு போனால் அதே டீம், அதே வெள்ளை கலர் சட்டை, கருப்பு கலர் பேண்ட்டு, பிரியாணி ரெடியாக இருக்குது, மீட்டிங் முடித்தோடனே போட போகிறாங்க. ஆடி வந்தான், பிரியாணி தான் அங்கே ரெடியாக இருக்குது. அப்பயே புரிஞ்சுட்டேன், நான் வந்துட்டேன். ஐயோ, எனக்கு அன்றைக்கி பஸ்ஸுக்கு காசு, ட்ரெயின் எல்லாமே வேஸ்ட்டு. நானே வேலை இல்லாமல் இருக்கேன், வேலைக்கு போகிறதுக்கு கடை வாங்கிட்டு போகிறேன். என் நிலைமையை நினச்சி பாருங்கள். இப்படி தான் இதோட அட்வான்ஸ் வெர்ஷன் தான் இன்றைக்கி டிஜிட்டல் உலகம். இன்றைக்கி இது பரவாயில்ல, இந்த மண்ணொலி பாம்பு, இளைய தளபதியெல்லாம் நீங்கள் பழக்கப்பட்டுருச்சு.